3 காவியா இல்ல, எத்தனை காவியா இருந்திருக்கீங்க நீங்க? 1 2 இன்னொருத்தர் 3 பேர் இருக்காங்களே இல்லையா? சரி, ஓகே. நம்ம சின்ன ஜெபம் பண்ணிட்டு நம்ம ஆரம்பிக்கலாமா? ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடிக்க எல்லாரும். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா, இந்த நாளில கூட இந்த வாலிபர்கள் கூடுகையிலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். தகப்பனே, இன்னுமாக வர வேண்டிய பிள்ளைகளை நீர் கூட்டி சேர்க்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளிலே தகப்பனே, நாங்கள் பாட இருக்கிற பாடல், கேட்கிற இருக்கிற வசனம் எல்லா தகவலையும் உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மனதில் நீ பேசுங்க. எல்லாரும் பாட்டு பாடவும் தகப்பனே, எல்லாரும் சில ஆக்டிவிட்டிஸ்ல பங்கு பெறவும் கிருபை செய்ய வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். இந்த தம்பி கேட்டுருக்காங்க, சொல்லாமே முன்னாடி வந்து உட்காந்துருக்காங்க. வெரி குட். பேர் என்னமா? தமிழ். வெரி குட். சரி, ஒரு பாடு பாடலாம். நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். சரி, நீங்க பாருங்க அப்படியே. அங்க பேசுறவங்க முன்னாடி வந்து பேசணும். சரியா? ரைட். நீங்க எல்லாரும் பாட்டு பாட போறீங்க. சரியா? லாஸ்ட் டைம் பாட்டு பாடின மாதிரி அப்படியே டீமா ஃபார்ம் பண்ணி இங்க வந்து பாட்டு பாட போறீங்க. எல்லாரும் ரெடியா இருந்துங்க. பாட்டு கூடும்போது டக்குன்னு வந்து பாட்டு பாடுங்க. சரியா? சரி, எல்லாரும் தெரிஞ்ச பாட்டு எல்லாம் கைகளை தட்டி பாடுவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் என்ற பாடலை பாடலாம். சரியா? ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், ராஜாவுக்கு வாழாயெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழாயெல்லாம் ராஜாவுக்கு வாழாயெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நம்ம வழக்கமா பண்ற மாதிரி என்ன பண்ண போறோம்? டீம் வச்சிடலாமா? சரியா? டீம் வச்சுட்டு கொஞ்சம் பாட்டுலாம் பாட போறோம். சரியா? அப்படியே 1 2 3 சொல்லுங்க. 1 2 3 அவ்வளோ. சரியா? 1 1 மறுபடியும் 1 2 ஓகே 3 1 ஓகே 2 3 நீங்க வாங்க போக கூடாது. சரி, ஓகே. நீங்க என்னது? 1 சரி. இப்போ
அப்படியே ஒன்னெல்லாம் எப்படியே எங்கே நில்லுங்க. டூ கொஞ்சம் அப்படியே ஒன்னெல்லாம் எழுமுங்க. ஒன்னெல்லாம் எழுமுங்க. டைம் ஆயிடுச்சு. ஒன்னெல்லாம் எழுமுங்க. நீங்க மறுபடியும் செட்டு போட்டாலும் நான் பிரிச்சுடுவேன். நான் முதலே பார்த்துட்டேன் யார் யாரெல்லாம் தனித்தனியா பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா எழுமுங்க. யாராவது ஒன்னெல்லாம் இங்க வாங்க. டூ எல்லாம் இந்த சைட்ல வந்துருங்க. டூ எல்லாம் எப்படி? டூ இந்த சைட்ல. த்ரீ எல்லாம் பின்னாடி போயிடுங்க. த்ரீ எல்லாம் பின்னாடி போயிடுங்க. டூ இங்க உட்காருங்க. அப்படியே ஒன்னெல்லாம் சேர்ந்து உட்காருங்க. உட்காந்துருங்க. டூ எல்லாம் யாரு? இவங்க மட்டும் தானே டூ. சரி சீக்கிரமா, நேரம் வேஸ்ட் பண்ண கூடாது. நிறைய இது பண்ண வேண்டியிருக்கு. டூ எல்லாம் யாரு? நீங்க மறுபடியும் ஜோடியா உட்கார்ந்தாலும் நான் மறுபடியும் எழுப்பி வேற இடத்துல உட்கார வச்சுருவேன். சரியா? ஆமா. டூ யாரு? நீங்க ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல உட்காந்துங்க. ஒன்னுக்கு அப்புறம் டூ வராது இல்ல. டூவா பண்ணி டூ தானா? சரி. த்ரீ எல்லாம் யார்? பின்னாடி அப்படியே த்ரீ எல்லாம் பின்னாடி போங்க. போங்க. ஒருத்தர் போயிடுங்க. ஒருத்தர் போயிடுங்க. போனோம். உட்காருமா. பாப்பா உட்காருங்க. சிரம் தம்பி உட்காருமா. சரி தம்பி, நீ அவங்களோட சேர்ந்து உட்காருங்க. வாய்ஸ் பண்ண உட்காருங்க. சரி, இதுல யார் எந்த இருக்கீங்க? நம்பர் 1. சரி, கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்க. சரி, ஓகே. சரி சிஸ்டர், அப்படியே அவங்கள உட்கார வைக்கிறது அப்படியே மாற்றி ஒவ்வொரு இதில் உட்கார வச்சுருங்க. வராங்களா? பெருசாக வராங்களா? அந்த இவங்க கூட உட்காருங்க. சரி, ஓகே. ஷகினா, நீங்க உங்க டீம் வந்து ஒரு பாட்டு பாடுங்க. வாங்க, முன்னாடி வாங்க. நீங்க எல்லாரும் பாப்பா, நீங்க வாங்க. நீங்க தான் உட்கார வச்சுருங்க. சரி, போ. வெளியே கொடுத்துருவோம் மறுபடியும். நீங்க எல்லாமே வாங்க. டைம் வேஸ்ட் பண்ணல. வாங்க சீக்கிரம். சீக்கிரம் எழுதுங்க. எல்லாரும் கை தட்டலாமா? டீம் 1க்கு கை தட்டலாமா? கை தட்டுங்க டீம் 1க்கு. வெரி குட். சரி, இப்போ அவங்க ஒரு பாட்டு பாட போறாங்க. பின்னாடி வந்து பாட்டு ஆரம்பிச்சு டைம் ஆகுது. நீங்க ஒரு பாட்டு சீக்கிரம் பிடிக்கணும். நீங்க ரெடியா? வேற யாருன்னா ரெடியா இருக்கீங்களா?
எல்லாரும் அவங்களுக்கு கிளாப் பண்ணிடலாமா? கிளாப் பண்ணிடலாமா? உங்களுக்கு எந்த டீம் கிளாப் பண்ணலையோ அவங்களுக்கு மார்க் கிடையாது. எல்லாரும் சத்தமா கிளாப் பண்ணுங்க. டீம் 2 எழுங்க. சரி, டீம் 3 ரெடியா இருக்கீங்களா? வந்து சீக்கிரம் வாங்க. எழுதி வாங்க. வாய்ஸ் ரெடியா இருந்தீங்க. அடுத்து வாய்ஸ் ஒரு பாட்டு பாடணும். நல்லா தள்ளி அவங்க பின்னாடி மாறிட்டு சரி, பாட்டு ஆரம்பி. என் தாய் உருவாகும் அவங்க பாட்டு பாடணும். நீங்கள் கிளாப் பண்ண பேசிட்டு கூடாது. சரியா? என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா, எப்படி பாவம் நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை, நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்லை, எப்படி பாவம் நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை, நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்லை, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா, எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே, தாய் கருவிலே தரிசனம் உருவானதே, எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே, தாய் கருவிலே தரிசனம் உருவானதே, எப்படி பாவம் நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை, நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்லை, எப்படி பாவம் நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை, நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்லை, அழியாமல் அணைத்துக் கொண்டீர், அலையாமல் காத்துக் கொண்டீர், உலகின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே, தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே, அழியாமல் அணைத்துக் கொண்டீர், அலையாமல் காத்துக் கொண்டீர், உலகின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே, தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே, எப்படி பாவம் நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை, நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்லை, எப்படி பாவம் நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை, நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்லை. கிளாப் பண்ணலாம். இந்த சைடில் நல்லா வாய்ஸ் நீங்கள் அப்படி தனியாக போட்டீங்களா? இதுதான் எல்லாம் ரெண்டு பேரும் வரணும். அது வந்து
சரி, யாராவது வேற யாராவது பாட்டு பாடுறீங்களா? தனியா போனஸ் மார்க் கொடுத்துடலாம் அந்த டீமுக்கு. யார் வந்து பாட்டு பாடினாங்க தனியா வந்து அளவு பரவாயில்ல, போனஸ் மார்க் அந்த டீமுக்கு. இன்னும் 2 பாட்டு பாடலாம். யாரு வசனம் யாருன்னா சொல்றீங்களா? சின்ன பிள்ளைங்க யாராவது வசனம் தெரிஞ்ச வசனம் சொல்லலாம். ஒரே கண்டிஷன் தான், போன தடவை நான் உஷாராயிட்டேன். இந்த சோதத்தில் இருக்க வசனத்தை தவிர்த்து வேற வசனம் சொல்லணும். போன தடவை நிறைய பேர் என்னை ஏமாத்திட்டீங்க. சரி, யார் சொல்லலாம் வசனம்? ஆமா வாங்க, ஒண்ணு தெரிஞ்சாலும் பரவாயில்ல. வாங்க வசனம் வாங்க வாங்க எழுந்து வாங்க. டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது.
கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய் உன் வாக்கியம் நன்மையானது. கிளாப் பண்ணலாமா? அவங்க என்ன வசனம் சொன்னாங்க தெரியுமா? அவங்க சொன்ன வசனத்தை எல்லாம் திருப்பி சொல்லலாமா? சொல்லுங்க. கை நீ சாப்பிடுவாய் வாக்கியமும் சொல்லுங்க, எல்லாரும் சேர்த்து சொல்லுங்க. உங்களுக்காக சொல்லிட்டு இருக்கேன். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் நன்மையும் எல்லாம் இங்க கவனிக்கணும். சரி, அடுத்தது சந்தனாவா? சந்தனாவாங்க. தெரிஞ்ச வசனம் சொல்லலாம். வாங்க. பேரு சங்கீதா வசனம் சொல்ல போறாங்க. அடுத்தது நந்திதா. உன் பேருமா? நந்திதா. சரி, உங்க பேரை சொல்லிட்டு வசனம் சொல்லு. அநேக அடைக்கலால் குருவிகளை பார்க்கிறேன், நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். லூக்கா 17. முன்னாடி அவங்க சொல்லுவாங்க, எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? அநேக அடைக்கலால் குருவிகளை பார்க்கிறோம், அநேக அடைக்கலால் குருவிகளை பார்க்கிறோம், நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். லூக்கா 17. மறுபடியும் சொல்லலாமா? அவங்க சொல்லும்போது திருப்பி சொல்லாம எல்லாம் கவனிங்க. கிட்ட வச்சு சொல்லுங்க. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கிறேன். நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. கிளாப் பண்ணிடலாமா? யோவான் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பேர் சொல்லு. நைனிகா. நைனிகா. எல்லாம் கிளாப் பண்ணிடலாமா? ரெண்டு பேர் வசனம் சொன்னாங்க. அவங்க கிளாப் பண்ணிடலாம். சரி, நிறைய பேர் வரும். சஞ்சனா வாங்க. எழுந்து இன்னும் ரெண்டு பேர் சொல்லலாம். வசனம் ரெடியா வாங்க. ரெண்டு பேர் சொல்லலாம். கர்த்தர் என்னை இருக்கிறார், நான் தப்பிக்கிறேன். அவர் பொருளில் தண்ணீர் அடைந்து கொண்டு வருகிறார். அவர் என் ஆத்மாவை தெளி தம்முடைய நாமத்தின் பாதையை நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் வளர்த்து வைக்கிறேன். தேவரே என்னோடு கூட இருக்கிறேன். உமது போலும் உமது அடியும் என்னை கேட்கும். என் சத்துருக்கள் முன்பாக நீர் எனக்கு ஒரு பதவியை அறிமுகப்படுத்தும். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் எனக்கு நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். கிளாப் பண்ணிடலாமா? உங்களுக்கு கிளாப் பண்ணிடுங்க. இன்னும் ஒருத்தர் யாரு? வாய்ஸ்ல இருந்து யாரும் வரல. வாங்க. தமிழ். ஆமா, பரவாயில்ல. தெரிஞ்ச வசனம் சொல்றாங்க. சரி, தமிழ் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வசனம் சொல்றேன். ரைட்டா? நம்ம நோட் பண்ணி வச்சுப்போம். ரைட். உங்க டீம்ல இருந்து வேற யாரு? சரி, சரி, இனிமேட்டு யாரும் பேசல. சரியா? பேசினா என்ன ஆகும்? கவனிங்க, இங்க கவனிங்க. பேசினால முன்னாடி கூட்டு வந்துட்டு அவங்க கிட்ட மைக்க கொடுக்குறேன். சரியா? ஓகே இல்லையா? சத்தத்தை காணுமே. வெரி குட். அந்த பாப்பாக்கு எல்லாம் கை தட்டுங்க. அவங்களும் ஓகே சொன்னாங்க. பேர் என்னமா? பேர் தான் வாயிலே நுழைய மாட்டேங்குது. நைனிகா. நைனிகா கரெக்டா? வெரி குட். சரி, இதுல 10th மேல இருக்கவங்கள யாரு? 10th மேல 10th 11th 12th 10th 11th 12th நாளைக்கு கை தூக்குங்க. காலேஜ் பரவாயில்ல.
10th எத்தனை பேர்? ஒண்ணு. கையை தூக்க மாட்டீங்களா? கை தூக்கலாம். ஓகே, 3 பேர் தான் இருக்கீங்களா? சரி, ஓகே. 8th 9th சரி, ஓகே. நிறைய பேர் 8th 9th சரி, ஓகே. சரி சரி, கவனிப்போமா? இங்க கவனிப்போம். தமிழ் என்னமா? பேசக்கூடாது, சரியா? சரி, இன்னைக்கு நம்ம சில காரியங்களை நம்ம சொல்லிக் கொடுக்க போறேன். நம்ம வந்து நமக்கு இந்த உலகத்துல கவனி, இங்க கவனி, பேசக்கூடாது. இந்த உலகத்துல பிரச்சனை அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? ஒவ்வொரு டீமும் பதில் சொல்லணும். ஒவ்வொரு டீம் உங்க டீம்ல சொல்லுங்க. பிரச்சனை, உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா என்ன பிரச்சனை சொல்லுமா? சண்டை போடுறதா? சண்டை போடுற பிரச்சனை, எக்ஸாம் பிரச்சனை. ஆமா, தப்பு ரைட்டு கிடையாது. சரி, எல்லாம் சொல்லலாம், வேறக்கூடாது. உங்க டீம்ல இருந்து ஆன்சர் வரல. பிரச்சனை அப்படின்னா என்னது? பின்னாடி டீம் சொல்லுங்க, பிரச்சனைன்னா என்ன? நிறைய பேருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பிரச்சனை இருப்பாங்கல்ல, கூட இருந்து குழி சத்தம் நல்லா வருது. கூட இருந்து குழி பறிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? அப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. கவனி, நல்லா கவனிங்க. சில பசங்க கிட்ட போய் கேட்டா என்ன சொல்லுவாங்க? வீட்டுல போனாலே ஒரே தொல்லையா? யாராவது சரி அப்படி சொல்ற பசங்க இருக்கிறாங்க இல்லையா? அப்பமா எக்ஸாம் அப்படின்னாலே ஒரே பிரச்சனை, ஒரே படி ஸ்கூலுக்கு போனாலே ஒரே படி அப்படின்னு சொல்லி பிரச்சனை இல்லையா? சிலருக்கு வந்து ஸ்கூல் கிளாஸ்ல போனா டீச்சர்ஸ் பார்த்தா ஒரே பிரச்சனை இல்லையா? இப்படி பிரச்சனைன்றது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நல்லா கவனிங்க. ஓகே, பிரச்சனைன்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனா இந்த பிரச்சனையே இல்லாத மனுஷன் இந்த உலகத்துல யாரா இருக்காங்களா? பிரச்சனையே இல்லாம யாருமே கிடையாது. எல்லாருக்குமே ஒரு விதத்துல பிரச்சனை இருக்கதான் செய்யுது. இந்த உலகத்துல பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாமே எல்லாருக்குமே இருக்கதான் செய்யுது. பேசக்கூடாது, ஏதோ சத்தம் வந்துட்டு கவனிங்க. இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில பிரச்சனை, போராட்டங்கள் இருந்துட்டே இருக்கு. ஆனா நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில ஒரு டைரக்ஷன் இருக்கும். உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில லட்சியம் இருக்கா? கவனிங்க. அந்த பாப்பாவை விளையாடட்டும், அந்த பாப்பாவை கவனிக்காதீங்க. நம்முடைய வாழ்க்கையில லட்சியம் என்னது? ஒரு வாழ்க்கையில லட்சியம் என்னது? டாக்டர் ஆகணும். வெரி குட். உங்களுக்கு ஒரு கை தட்டிங்களா? அவங்களுடைய லட்சியம் என்னது? என்ன சொன்னாங்க? கவனிக்கல பின்னாடி. டாக்டர் ஆகணும். சரி, வாழ்க்கையில லட்சியம் என்னது? நோக்கமே இல்லையா? லட்சியமே இல்லையா? சரி, இன்னைக்கு நம்ம இங்கிருந்து போறதுக்குள்ள ஒரு லட்சியத்தோட போறோம். சரியா? தமிழ் வாழ்க்கையில லட்சியம் என்னதுமா? நோக்கம் என்னது? நீ என்ன ஆகணும் வாழ்க்கையில? போலீஸ். போலீஸ்ல என்ன ஆகணும்? கான்ஸ்டபிள் ஆகணுமா? எஸ்ஐ ஆகணுமா? எஸ்ஐ ஆகணும். வெரி குட். சரி, அவங்க உங்களுடைய வாழ்க்கையில லட்சியம் என்னது? நீங்கதான் பின்னாடி திரும்ப நீங்கதான். பேர் என்னது? பிரியா. பிரியாவுடைய வாழ்க்கையில லட்சியம் என்ன? பிரியா வாழ்க்கையில லட்சியம் என்ன? என்ன வாங்கணும் நீங்க? ஆமா, படிச்சு முடிச்சு வாழ்க்கையில என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. டீச்சர் ஆகணும். வெரி குட். கிளாப் பண்ணலாமா? டீச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லி. ஆமா, சரி. உங்க லட்சியம் நம்ம வாழ்க்கையில? ஆமா, இன்ஜினியர் ஆகணும். வெரி குட். இன்ஜினியர்ல நிறைய இன்ஜினியர் இருக்கு. எந்த இன்ஜினியர் ஆகணும்? கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகணுமா? மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆகணுமா? அப்படி மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆகணுமா? வெரி குட். அவங்க கிளாப் பண்ணிடலாமா? வெரி குட். சரி,
அப்போ கவனி, நல்லா கவனி. பின்னாடி கவனிங்க. நீங்க எழுதுங்க, எனக்கு வந்து 2 பேரும் நீங்க எழுதுங்க. ஆமா, நீங்க 2 பேரும் இப்படி வந்துருங்க, இங்க வந்துருங்க. டக்குன்னு வந்துருங்க, டக்குன்னு டைம் ஆயிடுச்சு சொல்றாரு. எழுதுங்க ஃப்ரெண்ட்ல வந்துரு, இங்க வந்து உட்காந்துங்க. அங்க டிஸ்டர்பன்ஸ் இருக்குல்ல, போயிட்டு வரவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. இப்படி வந்து உட்காந்துங்க. சரி, ஓகே, அப்படியே உட்காந்துங்க. சரி, அப்போ வாழ்க்கையில நோக்கம் எல்லாருக்குமே ஒரு லட்சியம் அப்படின்னு சொல்லி சிரிக்க கூடாது. அடுத்தால் நீங்க யாரு சிரிச்சு விளையாடிட்டு இருக்காங்களோ அவங்களை எழுப்பி விட்டுருவோம். சரியா? ஓகே, எல்லாருக்குமே வாழ்க்கையில இருக்கணும். என்ன இருக்கணும்? கவனிங்க, வாழ்க்கையில எல்லாருக்கும் என்ன இருக்கணும்? லட்சியம் இருக்கணும், நோக்கம். சொல்லுங்க. ஒரு கோல் இருக்கணும். ஒரு 100 மீட்டர்ஸ் ரேஸ் ஓடுறாங்க, ரன்னிங் ரேஸ் பார்த்திருக்கீங்களா? ஸ்கூல்ல ஓட்ட பந்தயம் வைக்கிறாங்கல்ல, ஓட விட்டாங்கன்னா அப்படியே ஓடிட்டே இருப்பாங்களா? இங்க ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணி எங்க பண்ணுவாங்க, முடிப்பாங்கல்ல. ஒரு இடத்துல ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட் இருக்கும், ஒரு இடத்துல எண்ட் பாயிண்ட் இருக்கும். அப்போ கோல் அப்படின்னு சொல்றது லட்சியம், ஒரு நோக்கம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் இருக்கா இல்லையா? இருக்கணும். சரியா? அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு நோக்கம் இருக்கணும். சரியா? நிறைய பேருக்கு வந்து போலீஸ் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்ல நோக்கம் இருக்கு இல்லையா? நோக்கம் இல்லாத ஆளுங்க சிலர் இருக்காங்க. கவனிங்க, இங்க கவனிங்க. நோக்கம் இல்லாத ஆளுங்க சிலர் இருக்காங்க. அப்ப நம்ம வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன, நம்ம இந்த உலகத்துல எதுக்காக இருக்கிறோம் அப்படின்னு சொல்றத நம்ம அறிஞ்சுக்கணும் இல்லையா? அது அறியாம போனோம்னா எங்க போவோம் இல்லையா? டைரக்ஷனே இல்லாம ஒரு ஆள் போயிட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சுங்க. ஒரு பஸ் இருக்கு, பஸ் வந்து கவனி தம்பி, பஸ் டிரைவர் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. ரோட்ல ஓட்டிட்டு போனதான் அந்த டைரக்ஷன். இப்ப இங்க வந்து நம்ம வியாசர்பாடியில கிளம்பி பெரம்பூர் போனோம் அப்படின்னு சொன்னா அந்த டைரக்ஷன்ல தான் போகணும். சரியா? இப்ப அவர் பாட்டுக்கு நான் இஷ்டத்துக்கு நான் லெஃப்ட் திரும்ப மாட்டேன், ரைட்டு திரும்ப மாட்டேன், நான் பாட்டுக்கு ஸ்ட்ரைடிங் பிடிச்ச ஸ்ட்ரைடிங்க அப்படியே பிடிச்சிட்டு போனேன். என்ன ஆகும்? என்ன ஆகும்? வண்டி சொல்லுங்க, பஸ் என்ன ஆகும்? எங்கேயாவது போய் ஆக்சிடென்ட் ஆயிடும். சரியா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில கவனிங்க தம்பி, இப்படி திரும்பி உட்காரணும். நம்முடைய வாழ்க்கையில லட்சியம் இல்லாதபடி, ஒரு நோக்கம் இல்லாதபடி நம்ம பாட்டுக்கு போனோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வாழ்க்கை என்ன ஆயிடும்? ஒரு ஆபத்துல போய் முடிஞ்சிடும். அப்போ நம்ம வாழ்க்கையில ஒரு லட்சியம் இருக்கணும். நம்ம ஒரு படிக்கிறோம் அப்படின்னா, ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தா நான் 10th எழுதணும், 10th எக்ஸாம் எழுதணும், அதுக்கு மேல படிச்சா 12th போகணும், அதுக்கப்புறமா காலேஜ் போகணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு லட்சியம் இருக்கும். சரியா? எத்தனை பேர் என் வாழ்க்கையில லட்சியம் வேணும்னு சொல்லி ஒரு நோக்கம் இருக்கணும்னு விரும்புறவங்க யாரு? எத்தனை பேருக்கு என் வாழ்க்கையில ஒரு நோக்கம் இருக்கணும்னு சும்மா கை தூக்குங்க. நான் இப்பதான் சொன்னேன், நோக்கம் இல்லைன்னா என்ன ஆகும் வாழ்க்கை? நோக்கம் இல்லைன்னா என்ன ஆகும்? பஸ் என்ன ஆகும்? ஆக்சிடென்ட் ஆகணுமா? அப்ப நோக்கம் இருக்கணுமா, இருக்கக்கூடாதா? வெரி குட். நோக்கம் இருக்கணுமா உங்க வாழ்க்கையில? பிகாம் படிக்கிற சிஸ்டர் நோக்கம் இருக்கணுமா? கையுங்க. சரி, ஆமா. உங்க பேரு? அக்ஷரா. உங்க வாழ்க்கையில நோக்கம் என்ன? வெரி குட். அவங்க ஒரு கையை தட்டுங்க. ஐஏஎஸ். நீங்க கையை தூக்க மாட்டேங்கிறீங்க நோக்கத்துக்கு. வெரி குட். சரியா? அப்போ நோக்கம் இருக்கிறவர்களாக நம்ம வாழ்க்கையில இருக்கணும். ஆனா இன்றைக்கு நம்ம இருக்கிற சூழ்நிலையில கவனி, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில காவியா தானே பேசக்கூடாது. சரியா? நம்ம இப்ப இருக்கிற சூழ்நிலையில நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு நோக்கத்தை பற்றின புரிதல் இருக்குதா? நான் ஒரு ஐஏஎஸ் ஆகணும், ஒரு இன்ஜினியர் ஆகணும், ஒரு டீச்சர் ஆகணும், போலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி இருந்தோம் அப்படின்னா, நான் அந்த லட்சியத்தை அடையிறதுக்கு நான் என்ன பிரயாசப்படுறேன் இல்லையா? அப்படி சொல்லி யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்கு? அதுக்காக நீங்க எதுக்காக யோசிச்சிருக்கீங்களா? டாக்டர் ஆகணும், டாக்டர் படிக்கணும்னா நான் என்னதான் பண்ணணும்? ஐஏஎஸ் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும்னா நான் என்னதான் பண்ணணும் இல்லையா? போலீஸ் ஆகணும், தமிழ் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் இல்லையா? அப்படி நம்ம ஒரு ஆயத்தப்படணும். ஆயத்தப்படலை அப்படின்னு சொன்னா நம்ம நம்மளுடைய கோலை அச்சீவ் பண்ண முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? சொல்லுங்க. ஆயத்தம் இல்லாம எந்த காரியத்தை செஞ்சாலும் அதுல சக்சஸ் வருமா வராதா? சத்தமா சொல்லுங்க. வருமா வராதா? அப்போ ஆயத்தம் ரொம்ப முக்கியம். சரியா? அப்போ நீங்க எக்ஸாமுக்கு நீங்க படிக்கிறீங்களா இல்லையா? படிக்க மாட்டியா?
படிக்கீங்களா? சரி. எக்ஸாமுக்கு எப்போ படிப்பீங்க? எக்ஸாமுக்கு முந்தின நாள் இருக்காங்கல்ல, முந்தின நாள் அவசர அவசரமா படிச்சுட்டு போறோம். சரி, முந்தின நாள் அவசர அவசரமா படிக்கிறதுக்கும் ஒழுங்கா படிக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? நல்லா படிச்சா நல்லா மார்க் வாங்க முடியும். சரியா? நல்லா கவனிங்க. இப்ப நம்முடைய வாழ்க்கைய இந்த உலகத்துல தமிழ் கவனி விளையாடுங்க. நம்மளுடைய வாழ்க்கை இந்த உலகத்துல இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு நோக்கம் இருக்கு இல்லையா? இந்த உலகத்துல கடவுள் வந்து நம்மள ஒரு நோக்கத்தோட இந்த உலகத்துல வச்சிருக்காரு. அப்ப நமக்குன்னு ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறார் இல்லையா? நம்ம வந்து இந்த உலகத்துல வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம உலகத்துல நல்ல காரியங்களை பண்ணணும் இல்லையா? ஏதோ வந்தோம் போனோம் அப்படின்னு சொல்ல இருக்கக்கூடாது இல்லையா? நம்மளால முடிஞ்ச நன்மைகளை மற்றவர்களுக்கு செய்யணும். நம்மளால முடிஞ்ச காரியங்களை மற்றவர்களுக்கு செய்யணும் இல்லையா? நல்லது செய்யறவர்களாக இருக்கணும். பாப்பா பேர் என்னது? சொல்லி பேசக்கூடாது. எந்த கிளாஸ் படிக்கிற? 7th ஸ்டாண்டர்ட். ஏன் பேசிட்டு இருக்க? சரி, இங்க கவனி. அங்கிள் நல்ல கதை ஸ்டோரி தான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. சரியா? அப்போ லட்சியம் இருக்கணும். லட்சியத்தை நம்ம அடையணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு ஆயத்தம் நம்ம கிட்ட இருக்கணும் இல்லையா? அந்த ஆயத்தம் இல்லாம நம்ம லட்சியத்தை அடையவே முடியாது இல்லையா? நம்ம இந்த உலகத்துல இருக்கிறதே கடவுள் ஒரு நோக்கத்தோட நம்ம வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னேன் இல்லையா? நம்ம என்ன நோக்கத்துக்கு இருக்கிறோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும் இல்லையா? ஒரு நல்ல வாழ்க்கை வாழாதபடி நம்ம இந்த உலகத்துல எதுவும் பிரயோஜனமும் கிடையாது இல்லையா? இது வந்தோம் இல்லையா? ஏதோ வாழ்ந்தோம் போனோம் அப்படின்னு சொல்றது. ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும். அப்ப இந்த நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொன்னா என்னெல்லாம் செய்யணும் இல்லையா? நல்லா கவனிங்க. ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொன்னா முதல்ல அப்பா அம்மாவுக்கு கீழ்படுகிறவர்களாக இருக்கணும் இல்லையா? எத்தனை பேர் நம்ம வீட்டுல அம்மா அப்பாவுக்கு கீழ்படுகிறோம்? அம்மா அப்பா ஒரு தடவை சொன்னா உடனே கீழ்படுகிறவங்க எத்தனை பேர் இல்லையா? அப்படி சில காரியங்களை நம்ம யோசிக்கணும். அதே மாதிரி ஸ்கூல்ல டீச்சர்ஸ் இல்லையா? காலேஜ்ல ப்ரொஃபசர்ஸ் அவங்க சொன்னாங்கன்னா அதுக்கு உடனடியா கீழ்படுகிறது நம்ம எத்தனை பேர் இல்லையா? அப்ப அந்த கீழ்படிதல் ஒரு முக்கியமான ஒரு காரியம் இல்லையா? அப்படியாக இருக்கணும் இல்லையா? நம்ம கீழ்படிதல் உள்ளவர்களாக இருக்கணும். எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் கீழ்படிதல் உள்ளவர்களாக. நம்ம ஏசப்பாவை பத்தி தெரியும் இல்லையா? ஏசப்பா இந்த உலகத்துல வந்தாரு, நமக்காக இந்த உலகத்திற்கு வந்தார். ஏசப்பா உலகத்துக்கு வந்த நாள் என்ன நாள்? ஏசப்பா இந்த உலகத்துக்கு வந்த நாள் என்ன நாள்? கிறிஸ்துமஸ் இல்லையா? கிறிஸ்துமஸ் என்னைக்கு வரும்? டிசம்பர் 15 இல்ல? 15 ஷூரா தெரியுமா? ஏசப்பா பிறந்த தினம் என்னது? 25 நம்ம நினைவு கூறுறோம். அவருடைய பிறந்த தினத்தை நம்ம நினைவு கூறுறோம். அவர் வந்த எதுக்காக வந்தார் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாம் நல்லவங்களா இருக்கும். நம்மளுடைய இல்லையா பாவங்கள். தம்பி தமிழ் அவர் பின்னாடி இருக்காரு. அவர் பேர் என்னது? சரண். சரண் பையன் எழுப்ப பரவாயில்லவா? நீங்க இங்க இங்க சரண் இங்க இங்க சரண் வெரி குட். சரி, நல்ல பையன் சரண். ஓகே. இப்போ முதல்ல என்ன சொன்னேன்? கீழ்படுகிற குணம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? நம்ம இப்ப கூப்பிட்டவொடனே சரண் வந்துட்டாருங்க. அந்த கீழ்படுகிற குணம் இருக்கும். சரி, அப்ப நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து வந்ததே நம்முடைய பாவங்கள்ல இருந்து நம்ம விடுதலை பண்றதுக்கு தான். சரியா? அப்போ நம்ம கீழ்படுதல் உள்ளவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இல்லையா? பைபிள்ல இருந்து உங்களுக்கு 3 காரியங்களை நான் சொல்ல போறேன் இல்லையா? 3 காரியங்களை நான் சொல்ல போறேன். உங்களுக்கு தெரிந்த கதைகள் தான் இல்லையா? மறுபடியும் நான் சொல்ல போறேன். நல்லா கவனிங்க. கடைசியில அந்த கதைகளுக்கு நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொன்னீங்களா உங்களுக்கு கிஃப்ட் இருக்கு இல்லையா? பாஸ்டர் கொடுக்கிற கிஃப்ட் தவிர்த்து உங்களுக்கு சில கிஃப்ட் இருக்கு இல்லையா? தாவீது கோலியாத் கதை எல்லாருக்கும் தெரியுமா? தாவீது கோலியாத் கதை தெரியுமா? சொல்லி சும்மா சொல்லுங்க. என்ன தெரியும் சொல்லுவோம். ஓகே ரைட். எத்தனை பேருக்கு தெரியாது? தாவீது கோலியாத் கதை எத்தனை பேருக்கு தெரியாது? சரி, நிறைய பேருக்கு தெரியாது. இப்ப நல்லா கவனிங்க. தாவீது அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் இருந்தான் இல்லையா? தாவீதுன்னு ஒரு மனுஷன். அவன் என்ன பண்ணா, அவங்க வீட்லயே அவன் தான் கடைசி பையன் இல்லையா? அவங்களுக்கு வந்து நிறைய அண்ணன் தான் இருந்தாங்க. அவங்க அண்ணன் தான் பெரிய பெரிய பாடி பில்டர்ஸ் மாதிரி. அவங்களும் என்ன பண்ணாங்க, அந்த ஊர்ல வந்து
இப்ப ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டை நடக்குது, ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு சண்டை நடக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேர் பாக்குறீங்க? சண்டை நடக்குதா? அது மாதிரி அந்த காலத்துல இஸ்ரேல் தேசத்துக்கும் பெலிஸ்தியருக்கும் அப்பவுமே சண்டை இருந்தது. சரியா? அப்போ முதல்ல தாவீது என்ன பண்றாரு, அவங்க அண்ணன் வந்து சண்டை போடுறதுக்கு போயிட்டாங்க. அப்ப நீங்க கவனிமா சொல்லிட்டு கவனிக்கணும், கீழ்படிக்கணும் அப்படின்னு சொல்றது கவனிக்கணும். சரியா? அப்போ அந்த என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, தாவீது அவங்க அண்ணனெல்லாம் பாக்குறதுக்கு போறாரு. அப்ப அந்த பெலிஸ்திய தேசத்துல இருந்து கோலியாத் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் வந்திருக்கான். அந்த கோலியாத்துன்ற மனுஷன் என்ன பண்றாரு, அந்த இதுல இருந்து சண்டை போடும்போது சொல்லிட்டு இருக்காரு, உங்களை வந்து நீங்களா ஒண்ணு என்ன வின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சண்டை போடுகிற ஒரு மனுஷனா இருக்கிறாரு. சரியா? சோ தாவீது அங்க போனதுக்கு அப்புறமா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கோலியாத் எல்லாரையும் அசிங்கமா பேசிட்டு உங்களால ஜெயிக்க முடியாது, உங்களால வின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அப்படி திட்டிட்டு இருக்காரு. இதை பார்த்த கோலியாத் தாவீது என்ன பண்றாரு, நான் உன்னை ஜெயிக்க முடியும். என்ன சொன்னாரு சொல்லுங்க. நீங்க அப்படியே 2 பேரும் கொஞ்சம் அப்படியே பின்னாடி போயிருக்காங்க. என் பாப்பா வச்சிருக்கல, நீ அப்படியே பின்னாடி போயிரு. பாப்பா வச்சுக்கிட்டு சரி கவனி, நல்லா கவனிங்க. இல்லையா? உங்களுக்கு முக்கியமான சில காரியங்களை சொல்லும்போது கவனிக்கணும். அப்பதான் உங்களுடைய வாழ்க்கையில அந்த உங்களுடைய கோல் சொன்ன லட்சியம், நீங்க எதை நோக்கி போறீங்களோ அதை எப்படி அந்த அந்த லட்சியத்தை அந்த கோலை அடையணுன்றதுக்கான காரியங்களை நம்ம பேசிட்டு இருக்கோம். சரியா? நல்லா புரிஞ்சுங்க. ஓகே. இப்போ இந்த தாவீது என்ன பண்றாரு, அங்க அண்ணனெல்லாம் பார்க்க போகுது. அந்த கோலியாத் என்ன பண்ணிட்டு இருக்காரு, உங்களால என்ன ஜெயிக்க முடியாது, உங்களால என்ன வின் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா. அப்ப தாவீது என்ன பண்ணாரு, தாவீது நானே உன்னை ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொன்னாரு. அது எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தாவீது சொன்ன காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பைபிள்ல வசனம் எப்படி இருக்கு, அந்த கோலியாத்தை பார்த்து தாவீது இப்படி சொல்றாரு, நல்லா கவனிங்க. பெலிஸ்தேனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோட வருது. போருக்கு போறாங்கன்னா என்னெல்லாம் வச்சிருப்பாங்க கையில, இப்ப என்ன பாத்தீங்கன்னா கன் அதெல்லாம் வச்சிருப்பாங்க. அப்ப அந்த காலத்துல பட்டயம், அந்த பெரிய வாலு, ஈட்டி, அப்புறமா அந்த ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு கேடை மாதிரி ஆர்மர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இதெல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா? அப்படியெல்லாம் வச்சுட்டு அவங்க என்ன பண்றாங்க, சண்டை பண்றாங்க. அப்பதான் தாவீது பார்த்து சொல்றாராம், நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்துல வருகிறாய், நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலின் சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்துல வருகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. தாவீது எப்படி வர்றாரா, தாவீது எப்படி வர்றாருன்னா, நான் கர்த்தரின் நாமத்தினாலே, சொல்லுங்க கர்த்தருடைய, சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க, கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வருகிறேன். நீ என்ன வேணாலும் எடுத்துட்டு வாப்பா, ஈட்டி எடுத்துட்டு வா, கேடையும் எடுத்துட்டு வா, பட்டையும் எடுத்துட்டு வா, எதை வேணாலும் எடுத்துட்டு வா. ஆனா நான் வர்றது எப்படி வரேன், நான் எப்படி வரேன், சொல்லுங்க சத்தமா, நான் எப்படி வரேன், கர்த்தருடைய காரணத்தினால. கர்த்தருடைய நாமம் இயேசு கிறிஸ்துன்றதுதான் கர்த்தருடைய நாமம். அவர் என்ன பண்றாரு, நீ எப்படி வேணாலும் எடுத்துக்க, ஆனா நீ நான் வணங்குற தெய்வத்தை நீ நிந்திச்சு பேசுற, அசிங்கமா பேசுற, நான் வரேன் அப்படின்னு சொல்லி அங்க போயிட்டு என்ன பண்றாரு, தாவீது எப்படி வின் பண்ணாரு, கல் எடுத்து, நல்ல கூழங்கல் எடுத்து என்ன பண்ணாரு, கவன், நம்ம உண்டிவில்னு சொல்றோம்ல, அது மாதிரி அந்த ஆடு மேய்க்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒரு இது வச்சிருப்பாங்க, அந்த ஓனாயெல்லாம் ஆடுகளை பிடிக்க உடனே, இல்ல கரடி சிங்கெல்லாம் ஆடுகளை பிடிச்சினா அதை விரட்டுறதுக்காக அந்த கல்லை வச்சு இப்படி சுத்தி அடிப்பாங்க. அது பேர் கவன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த கவன்ல கல்லை வச்சு என்ன பண்றாரு, சுத்தி அடிக்கிறாரு. ஏன்னா இவர் தாவீது என்ன பண்ணாரு, ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு மனுஷன். அந்த இடத்துல இருந்து போய் என்ன பண்றாரு, அந்த கல்லை தூக்கி சுத்தி அடிக்கிறாரு. அந்த கோலியாத் மேல பட்டுது, கோலியாத்து இறந்துட்டாரு இல்லையா? அப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே நம்ம எதை செஞ்சாலும் அதுல ஒரு வெற்றி கிடைக்கும். சொல்லுங்க, கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே நான் எதை செஞ்சாலும் எனக்கு ஒரு வெற்றி உண்டு. சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் எதை செய்தாலும் எனக்கு ஒரு வெற்றி உண்டு. என்னுடைய லட்சியத்தை நான் அடைவேன்.
என்னுடைய கோலை நான் அடைவேன். எந்த ஒரு தடை வந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் வெற்றி பெறுவேன். அப்போ உங்களுடைய லட்சியத்தை நோக்கி போகிறதுக்கு இப்ப உங்களுக்கு உங்க லட்சியத்தை நோக்கி போறதுக்கு என்ன மெயினான ஃபர்ஸ்ட் கோல் என்ன? ஸ்கூல் முடிக்கணும், அப்புறமா காலேஜ் முடிக்கணும். அதுக்கப்புறமா தான் நீங்க என்ன பண்ணுவாரு, எல்லாரும் மெக்கானிக்கல் இன்ஜினியராவோ டாக்டராவோ இல்லது ஐஏஎஸ் ஆகோ அதுக்கெல்லாம் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போக முடியும். அப்போ இப்போ உங்களுடைய கோலை அச்சீவ் பண்றதுக்கு இல்லையா ஒரு கோலியாத்து மாதிரி ஒரு பிரச்சனை வந்து நிக்குதுன்னு நினைக்கிறேன். கோலியாத்து மாதிரி ஒரு பிரச்சனை வந்து நின்னுது அப்படின்னா அந்த பிரச்சனை எப்படி பண்ணணும், அந்த பிரச்சனை எப்படி பண்ணணும், மேற்கொள்ளணும் சொல்லுங்க. கோலியாத் மாதிரி பிரச்சனையை தாவீது எப்படி பண்ணாரு? கரெக்டா சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்தினால நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லி போய் கோலியாத்தை வின் பண்ணாரு. அப்ப நீங்க படிக்கும் போது படிக்க முடியாத ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, இல்ல ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் மூலமா டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, இல்ல நீங்க வந்து மொபைல்ல யூடியூபுக்கு அடிமையாகி அதுல ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனையை நீங்க மேற்கொள்ளணும். அந்த பிரச்சனையில ஒரு வின் பண்ணணும், வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லணும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அந்த பிரச்சனையை பார்த்து என்ன பண்ணணும், ஓடி போ அப்படின்னு சொல்லணும் இல்லையா. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எனக்கு ரொம்ப நேரம் நான் வந்து யூடியூப்ல மொபைல்ல நான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், இதுல இருந்து நான் வெளியில வரணும் அப்படின்னு எல்லாருக்குமே மனசுல ஒரு என்ன இருக்கு, ஐயோ நான் ரொம்ப நேரம் 2 மணி நேரம் டைம் வேஸ்ட் பண்ணினேன், இந்த 2 மணி நேரம் இருந்தா உட்காந்து நான் மேக்ஸ் போட்டு பார்த்துருக்கலாமே, சயின்ஸ் எழுதிருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வரும். ஆனா அடுத்த நாள் என்ன ஆகும், மறுபடியும் மொபைலை தூக்கி வச்சு போட்டாங்க. அப்போ நம்ம மனுஷங்களால நம்மளால சில கோலை அச்சீவ் பண்ண முடியாது. ஆனா கர்த்தருடைய துணை இருந்ததுன்னா, தாவீது வந்து சாதாரண ஒரு சின்ன பையன் தான். தம்பி உட்காரு. தாவீது வந்து ஒரு தாவீது வந்து ஒரு சின்ன பையன் தான். ஆனா அவனுடைய வாழ்க்கையில என்ன நினைச்சு, அவன் சின்ன பையனா, நான் ஒரு சின்ன பையன், தாவீது கோலியாத் இவ்வளவு பெரியவனா இருக்கிறானே அப்படின்னு நினைச்சு போயிருந்தானா அவனால ஜெயிச்சிருக்க முடியுமா, முடியாதா? தாவீது அவ்வளவு, கோலியாத் அவ்வளவு பெருசா இருக்கிறான், நான் ஒரு சின்ன பையன், நான் மாடு மேய்க்கிற பையன் தான் அப்படின்னு சொல்லி தாவீது நினைச்சிருந்தா ஜெயிச்சிருக்குமா, முடியுமா, முடியாதா? சத்தமா சொல்லுங்க, முடியுமா, முடியாதா? ஆனா அவன் என்ன நினைச்சு போனாரு, அவர்கிட்ட இருந்த பவர் என்னது, எந்த பவர்ல போனார் தாவீது? உங்க பேர் என்ன? நிவேதா. தாவீது எந்த பவர்ல போனாரு? ஏசப்பா இருக்கிற பவர் இல்லையா? நீ நிந்தித்த தேவனுடைய தேவன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அப்போ அவருக்கு அந்த பவர் அங்கதான் வந்துச்சு. அப்ப நம்ம சில காரியங்களை விடணும்னு நினைக்கிறோம், சில காரியங்கள் நமக்கு வேணாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஒருவேளை பேட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், அப்பா அம்மா சொல்லுவாங்க நீ அப்படி அந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம், அப்படி பழக வேண்டாம், அப்படி பேச வேண்டாம், இதை விட்டுடு அப்படின்ட்டு அப்பா அம்மா நிறைய நாள் சொல்லலாம். ஆனா அதை விட முடியலையே, என்னால மேற்கொள்ள முடியலையே அப்படின்னு சொல்லி வர யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆனா நீங்க ஏசப்பா கிட்ட, ஏசப்பா நான் இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரணும், நான் நல்லா படிக்கணும், நான் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி எப்ப நீங்க ஏசப்பா கிட்ட கேட்கறீங்களோ ஏசப்பா அப்பா ஒரு ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னோம்னா ஏசப்பாவுடைய துணை நமக்கு வேணும். புரிஞ்சுதா? வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா சொல்லுங்க, வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் என்றால், என்னுடைய லட்சியத்தை அடைய வேண்டும் என்றால் ஏசப்பாவுடைய துணை எனக்கு வேண்டும். இது முதலாவதாக நம்ம பார்க்கணும். எந்த ஒரு காரியம் இன்னையில இருந்து நீங்க ஞாபகம் வச்சீங்க, உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியத்துல சக்சஸ் வேணும், ஏதாவது ஒரு காரியத்துல முன்னேற்றம் வேணும் அப்படின்னா ஏசப்பாவுடைய துணை. ஒருவேளை உங்க குடும்பத்துல அப்பா அம்மா சண்டை போட்டுட்டு இருக்கலாம், கடன் பிரச்சனை இருக்கலாம், ஒருவேளை யாராவது வியாதியா இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு சுகம் வேணும் இல்லையா, உங்க வீட்டுல இருக்கிற கடன் பிரச்சனை மாறணும், குடும்பத்துல இருக்கிற சண்டை, அப்பா அம்மா போடுற சண்டை, இல்ல அண்ணா அக்கா போடுற சண்டை, குடும்பத்துல சொந்தக்காரங்க போடுற சண்டை, இதெல்லாம் சமாதானம் ஆகணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், ஏசப்பாவுடைய துணையை நாடும். ஏசப்பாவுடைய துணையை நாடுறதுன்னா என்னது, நம்ம ஜெபம் பண்ணணும். இல்ல எத்தனை பேருக்கு ஜெபம் பண்ண தெரியும்? எத்தனை பேருக்கு ஜெபம் பண்ண தெரியும்? ஜெபம்னா என்னது? ஜெபம்னா ஏசப்பா கிட்ட எப்படி பேசணும்? அந்த சாதாரண ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி, இல்ல வீட்டுல அப்பா அம்மா கிட்ட பேசுற மாதிரி, ஏசப்பா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, ஏசப்பா எனக்கு இந்த
சோதனை இருக்கு, ஏசப்பா நான் இதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஏசப்பா கிட்ட கண்ணை மூடி ஒரு நிமிஷம் நீங்க சொன்னீங்கன்னா ஏசப்பா உங்களுக்கு வழி நடத்த வல்லவரா இருக்காங்க இல்லையா? லாஸ்ட் டைம் நான் வந்திருக்கும் போது நான் வந்து சொன்னேன், நைட்டு தூங்கும் போது ஜெபம் பண்ணி தூங்கணும் அப்படின்னு. எத்தனை பேர் பண்றீங்க? நைட்டு ஜெபம் பண்ணி தூங்குறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்றீங்க இல்லையா? இதை நீங்க பிராக்டிஸ் வச்சுக்கணும் இல்லையா? நைட்டு டெய்லி தூங்குறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணணும். அதே மாதிரி காலையில எழுந்ததுக்கு அப்புறமா ஏசப்பா கிட்ட பேசணும். ஏசப்பா கிட்ட எப்படி பேசணும்? இன்னைக்கு நான் வந்து ஸ்கூலுக்கு போறேன், வெளியில போறேன், நான் வந்து பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும் இல்லையா? பெண் பிள்ளைகளுக்கு ரொம்ப பாதுகாப்பு பிரச்சனைகள்லாம் இருக்கு இந்த நாட்கள்ல. ஆனா நீங்க ஜெபம் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா எந்த ஒரு ஆபத்தும் வராதபடி ஏசப்பா உங்களை பாதுகாப்பாங்க இல்லையா? அப்ப ஆலோசனை சொல்றாரு, ஒருவேளை உங்களுக்கு பிடிக்காத ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசுறாங்க, பிடிக்காத நண்பர்கள் வந்து பேசுறாங்க அப்படின்னு சொன்னா ஏசப்பா ஞானத்தை கொடுப்பாரு. நீ இது மாதிரி பேசாத, நீ வந்து வழி விலகி போ, அவங்க கூட நீ பேசாத அப்படின்னு சொல்லி அந்த ஆலோசனை நம்முடைய இருதயத்துக்கு இருக்கு. அப்ப அந்த ஆலோசனை கேட்டு நம்ம என்ன பண்ணோம்? நல்ல பிள்ளைகளாக நடக்கிறதுக்கு பார்க்கணும் இல்லையா? இது முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில லட்சியத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை நம்ம ஏசப்பாவுடைய கேட்கணும், ஏசப்பா நமக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி. நல்லா கவனிங்க தம்பி, உங்களுக்காக தான் நான் பேசிட்டு இருக்கேன் சரியா? உன் வாழ்க்கையில லட்சியம் என்னது? உங்க வாழ்க்கையில கோல் என்ன? உங்களுக்கு அப்ப கோல் இருக்கணும்ல. அந்த கோல் எப்படி அச்சீவ் பண்ண போற? அந்த கோலை அச்சீவ் பண்றதுக்கு என்ன பண்ணணும் தான் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். நல்லா கவனிக்கணும் சரியா? நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய லட்சியத்தை அடையிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? முதலாவது ஏசப்பா துணை நமக்கு வேண்டும். தாவீது எப்படி கோலியாத்தை வீழ்த்துறதுக்கு துணை, ஏசப்பாவுடைய துணை தேவைப்பட்டதோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில துணை தேவை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்தபடியாக இல்லையா? அடுத்தபடியாக நாம நம்மளால முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்யணும் இல்லையா? நம்மளால முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்யணும். நான் சின்ன பையனா தானே இருக்கிறேன், நான் எப்படி உதவி செய்ய முடியும்? நான் சின்ன பொண்ணா தானே இருக்கேன், எப்படி நான் உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறேன். ஏசப்பா இந்த உலகத்துல இருக்கும்போது கவனிங்க, ஒரு கதை தான் சொல்றேன், நல்லா கவனிக்கணும். பின்னாடி உட்காரணுமா? பின்னாடி போனா பின்னாடி உட்காருங்க. சரி, ஏசப்பா இந்த உலகத்துல இருக்கும்போது இது மாதிரி ஒரு கூட்டம் இல்லையா? நம்ம இப்போ 40 பேர் இருக்கிறோம். ஆனா இதே மாதிரி என்ன இருக்கு? ஏசப்பா வந்து பேசும்போது நிறைய கூட்டம் இல்லையா? நீங்க எல்லாம் வெளியில பாத்துட்டீங்களா? அரசியல்வாதிகள் எல்லாம் கூட்டம் போட்டாங்க, ரோடு ஃபுல்லா கூட்டம் இருக்குல்ல, அது மாதிரி லட்சக்கணக்கான கூட்டம், ஆயிரக்கணக்கான கூட்டம். ஏசப்பா எங்க போனாலும் கூடவே இருந்தான். அப்படி ஒரு நாள் ஏசப்பா வந்து எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு? லேட் ஆயிடுச்சு, நைட் ஆயிடுச்சு. அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா என்ன யோசிக்கிறாங்க? நம்ம இப்போ போயிட்டு கடையில போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்தாலும் இத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடியுமா? இவ்வளவு கூட்டம் மக்கள் இருக்கிறாங்களே, எப்படி சாப்பாடு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி ஏசப்பா கூட இருந்த சீஷர்கள் எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப ஏசப்பா கேட்கிறாரு, உங்ககிட்ட என்ன இருக்கு? உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கூட்டத்துல போய் பாக்குறாங்க, யாராவது ஏதாவது வச்சிருக்காங்களா, யாராவது ஏதாவது வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி. அப்போ அங்க உங்களை மாதிரி ஒரு சின்ன பையன் இருக்கான் இல்லையா? உங்களை மாதிரி தான் ஒரு சின்ன பையன். அவங்க அம்மா அவனுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவனுக்கு என்ன பண்ணிருக்காங்க? ஒரு 5 இல்லையா, ஒரு ரொட்டி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, வார் கோதுமை, நம்ம ஊர்ல சொல்லுவாங்க ரொட்டி சப்பாத்தி அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஒரு 5 இது அவங்க அம்மா செஞ்சு கொடுத்துருக்காங்க. அப்ப ஒரு 2 மீன் வந்து பொரிச்சு கொடுத்துருக்காங்க. 5 அப்பமும் 2 மீனும் பொரிச்சு அவனுக்கு கொடுத்துருக்காங்க, நீ வெளியில போன சாப்பிடுறது. ஆனா அந்த பையன் அவன் கையில வச்சிருந்துருக்கான். இப்ப இந்த சீஷர்கள் எல்லாம் ஏசப்பா சொல்றாங்க, உங்ககிட்ட ஏதாவது இருக்கா, போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த சீஷர்கள்லாம் வராங்க. நீ என்ன வச்சிருக்க அப்படின்னு கேட்டவங்க, இவன் அவசர அவசரமா சாப்பிட்டு சாப்பிட்டு துண்டு வெளியே போட்டுட்டு இருக்காங்க. இல்லடா, உன் பேர் என்ன? கார்த்தி. அவன் பார்த்து 4 சாக்லேட் சாப்பிட்டான் இப்போ வந்ததுல இருந்து. சரி, நம்ம சின்ன பசங்க என்ன பண்ணுவோம்? நம்ம கிட்ட இருக்கிறது என்ன பண்ணுவோம்? பொதுவா யாருக்கும் தரமாட்டோம் இல்லையா? சொல்லிட்டு கரெக்டா சொல்லுவாங்க, நான் யாருக்கும் தரமாட்டேன் அப்படியா? சரி, நம்ம பொதுவா யாருக்கும் தரமாட்டோம் இல்லையா? ஆனா இந்த இடத்துல இந்த பையன் என்ன பண்ணா அப்படின்னு பாத்தீங்கன்னா கவனிங்க, முக்கியமானது. இந்த பையன் என்ன பண்ணா, வந்து தேடி வரும்போது அவங்க கிட்ட இருந்த அங்கே எத்தனை ரொட்டி இருந்தது, எத்தனை மீன் இருந்தது? 2 மீன் 5 அப்பம். என்ன பண்ணாங்க? அப்படியே எடுத்து அவங்க கையில கொடுத்துட்டாங்க. அவங்க கையில கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்க எடுத்துட்டு என்ன பண்ணாங்க? ஏசப்பா கையில கொடுத்தாங்க. ஏசப்பா கையில கொடுத்தவொடனே என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஏசப்பா அது என்ன பண்ணாரு?
ஆசீர்வதிச்சார். ஜெபம் பண்ணார். ஆசீர்வதிச்ச உடனே என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அப்படியே மல்டிப்ளை ஆயிடுச்சு. மல்டிப்ளை என்னது? பெருகிடுச்சு இல்லையா? 2 இருந்தா 4 அப்படியே அப்படியே மல்டிப்ளை ஆயிடுச்சு. இப்போ இந்த அப்பமும் மீனும் மல்டிப்ளை ஆன உடனே அங்க இருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் எல்லாருக்குமே என்னாச்சு? சாப்பாடு கிடைச்சது. புரியுதா புரியலையா? இப்போ இந்த கவனிங்க, சரியா? உங்க லட்சியத்தை வாழ்க்கையில நீங்க முன்னேறதுக்கான காரியம் சொல்லிட்டு இருக்கு, சரியா? இந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் அவன் கொடுத்ததுக்கு அப்புறமா அது எல்லாருக்கும் பிரயோஜனமா இருந்தது. எல்லாருக்கும் பிரயோஜனமா இருந்தனால என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் சாப்பிட்டாங்க, திருப்தி ஆனாங்க. அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? நான் சின்ன பையனா தானே இருக்கேன், சின்ன பொண்ணா தானே இருக்கேன், என்னால மற்றவங்களுக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது, என்னால மற்றவர்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கவே கூடாது. நம்மளால முடிஞ்ச உதவிகளை நம்ம மற்றவங்களுக்கு செய்யணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்மளால முடிஞ்ச சொல்லுங்க, நம்மளால முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யணும். சரியா? எல்லாம் கவனிங்க. நம்மளால் முடிந்த, சத்தமா சொல்லுங்க, நம்மளால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். அப்படி இந்த சின்ன பையன் செஞ்சதுனாலதான் அந்த கூட்டத்தில் இருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் என்ன பண்ணாங்க? எல்லாரும் சாப்பிட முடிந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? அப்போ நம்மளே நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. என்னால இது முடியாது, என்னால இது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளால முடியும் அப்படி நம்ம நினைக்கவே கூடாது இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறார் இல்லையா? நமக்கு எப்பவும் ஏசப்பா துணையா இருக்கிறார். நம்முடைய பிரச்சனைகளை நம்ம அவர்கிட்ட சொல்லிடலாம், நம்முடைய கஷ்டத்தை அவர்கிட்ட சொல்லிடலாம், நம்மளுக்கு இருக்கிற இல்லையா எல்லா காரியத்தையும் அவர்கிட்ட சொன்னா அவர் அதை மாற்றி போட வல்லவர். அதே நேரத்துல நமக்கு உள்ளதை அவரிடத்துல கொடுக்க வேண்டும். இப்ப நான் சொல்ல, நல்லா படிக்கிற பசங்க என்கிட்ட என்ன இருக்கு நான் ஏசப்பாவை கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லி, ஆனா ஏசப்பாவுக்கு கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட ஒரு காரியம் இல்லையா? ஏசப்பா கிட்ட எதை கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா உங்களுடைய இருதயத்தை கொடுக்கலாம். உங்களுடைய இருதயத்துல தவறான சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காதபடி இல்லையா? இந்த மாதிரி மொபைல் அடிக்ஷன் இல்லாதபடி, தவறான ஃப்ரெண்ட்ஸோட பேசாதபடி, தவறான காரியங்களை பார்க்காதபடி, தவறான காரியங்களை கேட்காதபடி இல்லையா? நம்ம என்ன பண்ணோம்? தவறான வார்த்தைகளை பேசாதபடி என்ன பண்ணோம்? இருதயத்துல ஏசப்பாக்கு இடம் கொடுக்கும். அப்படி இருதயத்தை ஏசப்பாக்கு நீங்க இடம் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா எப்படி இந்த பையன் அந்த 2 மீனையும் 5 அப்பத்தையும் கொடுக்கும் போது அது ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சோ, அதே போல உங்களுடைய இருதயத்துல ஏசப்பாக்கு இடம் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதம் இருக்கும். உங்களை வச்சு ஏசப்பா அநேகருக்கு ஆசீர்வாதம் இருக்கும். உங்க குடும்பத்துல இருக்கிற கஷ்டம் போயிடும், உங்க குடும்பத்துல இருக்கிற வியாதி போயிடும். ஏன்னா நீங்க உங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிப்பீங்க. நீங்க உங்க குடும்பத்துல இருக்கிற கஷ்டத்தை புரிஞ்சு அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிப்பீங்க. இப்ப என்ன சொல்லுவீங்க? எனக்கு அதெல்லாம் வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறவங்களா இருப்பீங்க. ஆனா ஏசப்பாவை நீங்க உள்ளத்துல வச்சுட்டீங்க. ஏசப்பா உள்ள இருந்தாருன்னா ஏசப்பா உங்க கூட பேசுவார். நீ அம்மாவை எழுத்து பேசாத, அப்பாவை எழுத்து பேசாத, அவங்க சொல்றதுக்கு நீ கீழ்படி அப்படின்னு சொல்லி ஏசப்பா பேசுவார். அப்போ நீங்க அம்மா அப்பாவுக்கு சொல்றதுக்கு கீழ்படிஞ்சீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், அவங்களுக்கு ஒரு அமைதி. எனக்கு இந்த ட்ரெஸ் தான் வேணும், இந்த ஷூ தான் வேணும், இந்த செருப்பு தான் வேணும் அப்படின்னு சொல்லி அப்படி நீங்க அடம்பிடிச்சீங்க அப்படின்னா உங்களை வச்சு குடும்பத்துல சமாதானம் இருக்காது இல்லையா? ஒரு அமைதி இருக்காது. அப்போ என்ன பண்ணணும்? ஏசப்பாவுக்கு இடம் கொடுக்க வேண்டும். அப்படி நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா உங்களை வைத்து அநேகருக்கு ஆசீர்வாதம் உண்டாகும் என்று சொல்லுவாங்க. 2 காரியம் சொன்னேன் இல்லையா? முதலாவது தாவீது என்ன பண்ணாரு? ஒரு கோலை வின் பண்றதுக்கு, அந்த கோலியாத்தை வின் பண்றதுக்கு யாருடைய துணையை வச்சிருந்தாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் துணையோட நான் வரேன் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து உங்களுடைய கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவின் துணை வேணும். 2வது என்ன பார்த்தோம்? நீங்க மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், உங்க மூலமா மற்றவங்க ஆசீர்வாதிக்கப்படணும், உங்க குடும்பத்துல சந்தோஷம் வரணும், உங்க குடும்பத்துல இருக்கிற கடன் பிரச்சனை போகணும், உங்க குடும்பத்துல இருக்கிற வியாதி போகணும் அப்படின்னா நீங்க முதல்ல ஏசப்பாவுக்கு இடம் கொடுக்கணும். ஏசப்பா இதை செய்யாத, இது தப்பு அப்படின்னு சொன்னா நீங்க அதை உணர்ந்து அதை ஸ்டாப் பண்ணணும். எத்தனை பேர்கிட்ட ஏசப்பா பேசிருக்காங்க? எத்தனை பேருக்கு ஏசப்பா பேசிருக்காங்க? எத்தனை பேருக்கு நீங்க ஏசப்பா கிட்ட பேசிருக்கீங்க?
எத்தனை பேர் நீங்க ஜெபம் பண்ணிருக்கீங்களா? ஜெபம் பண்றது என்னது? நீங்க ஏசப்பா கிட்ட, இப்ப நீங்க ஏசப்பா கிட்ட பேசும்போது ஏசப்பா உங்ககிட்ட பேசுவாரா பேச மாட்டாரா? பேசுவார். எத்தனை பேருக்கு ஏசப்பாவுடைய சத்தம் கேட்கும்? எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க, கேட்டிருக்கீங்க இல்லையா? இன்னில இருந்து உங்களுக்கு ஏசப்பா பேசுற சத்தம் கேட்கும். நல்லா கவனிங்க. ஏசப்பாவுடைய சத்தம் எத்தனை பேருக்கு கேட்கணும்? இங்க கவனி காவியா, எத்தனை பேருக்கு ஏசப்பாவுடைய சத்தம் கேட்கணும்? எத்தனை பேர் கை தூக்குங்க. நீங்க ஜெபம் பண்றீங்க, நீங்க ஜெபம் பண்றீங்க. அதே போல ஏசப்பா உங்ககிட்ட பேசணுமா வேண்டாமா? ஏசப்பா உங்ககிட்ட பேசணுமா வேண்டாமா? சரி, ஏசப்பா உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஜெபம் பண்ணும்போது ஒரு நிமிஷம் அப்படியே நீங்க என்ன பண்ணணும்? உங்களை அப்படியே நீங்க யோசிக்கணும். நான் செய்யறது தவறா சரியா இல்லையா? இதை செய்யாத அப்படின்னு மனசுக்கு ஒரு சத்தம் வருதான்னு பார்க்கணும். ஒரு காரியத்தை கவனிங்க. ஒரு காரியத்தை நீங்க அடம்பிடிக்கும் போது இது தப்பு, அடம்பிடிக்காத அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா? அந்த சத்தம் தான் ஒரு நன்மையான காரியம். நல்ல ஒரு சத்தம் நமக்குள்ள குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதமானது, பெற்றோருக்கு கீழ்படியது. அப்படி ஒரு சத்தம் கேட்டுச்சு அப்படின்னா அது இயேசுப்பா பேசுகிற சத்தம் இல்லையா? இல்ல நான் இப்படிதான் செய்வேன், பரவாயில்ல நீ எழுத்து பேசு, அப்பாவுக்கு எழுத்து பேசு, அண்ணனுக்கு எழுத்து பேசு, அக்காவுக்கு எழுத்து பேசு அப்படின்னு சொல்லி மறுபடியும் நம்ம சண்டை போடுறோமா இருந்தோம் அப்படின்னு சொன்னா அது வந்து இயேசுப்பாவுடைய சத்தம் இல்லை சரியா? இருதயத்துல அந்த கேட்கிற சத்தம் நல்ல சத்தமா, குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கா, நம்முடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றமா இருக்குதா, என் படிப்புக்கு முன்னேற்றமா இருக்கா, ஒரு ஆசீர்வாதமா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து ஒரு சமாதானமா ஒரு வாத நம்ம செய்யும்போதே தெரியும். ஒரு இடத்துல ஒரு பேனா இருக்கு, கவனிங்க, ஒரு இடத்துல ஒரு நல்ல பேனா இருக்கு, அதை பார்த்த உடனே இது யாருமே இல்லையா, அந்த பேனாவை எடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுக்கங்களேன். மனசு ரெண்டு விதமா பேசும். சரி இது வேற யாருடைய பேனா, இதை நான் எடுக்க கூடாது. ஆனா இன்னொரு மனசு என்ன சொல்லும்? பரவாயில்ல யாரும் பார்க்கல, எடுத்து. அது மாதிரி மனசுல நம்மளுக்கு வந்திருக்கா இல்லையா? எனக்கு வந்திருக்கு இல்லையா? இல்லையா? நீங்களாம் பார்த்தா யாருமே எதுவுமே அப்படி வரவே இல்லைன்ற மாதிரி பார்க்காதுங்க சரியா? அதுதான் சோதனை இல்லையா? நிறைய நேரத்தில் சொல்லுவாங்க சோதனை, பிசாசு சோதனை கொண்டு வரான்னு சொல்றாங்கல்ல. எப்படி சோதனை வரும்? இது மாதிரி ஏதாவது ஒரு காரியத்தை வச்சுட்டு நம்மள ஒரு சோதனை, டெம்டேஷன், இல்ல இது எடுத்து பாக்கெட்ல போடுங்க யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி, அப்போ அந்த இருதயத்துல நம்ம மனசுக்குள்ள ஒரு சத்தம் கேட்கும், இல்ல அது தப்பு, அதை எடுக்காத, இது வேற யாரோட பொருள், உன் பொருள் இல்லைன்னு ஒரு சத்தம் கேட்குது பாத்தீங்களா? அதுதான் இயேசுவுடைய சத்தம், பரிசுத்த ஆவியானவருடைய சத்தம். அவர் நம்ம கிட்ட இருந்து எப்பவும் உள்ள இருந்து சொல்லிட்டே இருக்காரு, தப்பு, இதை செய்யாத, மொபைல்ல இது மாதிரி காரியங்களை பார்க்காத, இது வந்து அசுத்தமான காரியம், இந்த இதை நீ பார்க்க கூடாது, இந்த இதை நீ பார்க்க கூடாது, இதை நீ செய்யக்கூடாது, இப்படி ஒரு ஃப்ரெண்டோட பழகக்கூடாது, அம்மா அப்பாவுக்கு தெரியாம இவங்க கிட்ட பேசக்கூடாது, இப்படின்னு ஒரு சத்தம். எந்த ஒரு காரியத்தை திருட்டுத்தனமா நம்ம வாழ்க்கையில பண்றோமோ அதெல்லாம் என்னது? பாவம் இல்லையா? அப்பா அம்மாவுக்கு தெரியாம ஏதாவது ஃப்ரெண்டோட பேசிட்டு இருந்தீங்க, வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கீங்க இல்லையா, வெளியில போகும்போது தனியா போய் பேசுறீங்க அப்படின்னு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் பாவம், ஏசப்பாக்கு பிடிக்காத காரியங்கள் இல்லையா? அப்ப இன்னைக்கு இல்லையா அப்ப அது ஒரு தீர்மானம், இதெல்லாம் என்னுடைய கோலை அச்சீவ் பண்றதுக்கு, என்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியத்தை அடையிறதுக்கு நான் ஒரு டீச்சர் ஆகணும், ஒரு போலீஸ் ஆகணும், ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னு என்னுடைய லட்சியத்துக்கு இதெல்லாம் வந்து தடையா இருக்கு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் எடுத்துக்கணும் இல்லையா? அப்போ ரெண்டு காரியம் பார்த்தோம். ஒண்ணு ஏசப்பாவுடைய துணையோட போனோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ரெண்டாவது நம்ம பார்த்தோம் நமக்கு ஏசப்பாவுடைய நம்முடைய இருதயத்தை ஏசப்பா கொடுக்கணும், அப்ப அவர் நம்மளோட இருந்து பேசுவாருன்னு சொல்லி பார்த்தோம். மூன்றாவதாக ஒரே ஒரு காரியம், நான் சீக்கிரமா முடிக்க போறேன். மூன்றாவதாக ஒரே ஒரு காரியம், சாமுவேல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் இருக்காங்க. சாமுவேல், குட்டி சாமுவேலா இருக்க சர்ச்சில் இருந்தாப்புல, அவரோட நைட் அவன் தூங்கும் போது சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிட்ட ஒரு சத்தம் கேட்டுச்சு. யாரு கூப்பிட்டா? அந்த சர்ச்சில் யார் இருந்தாங்க அப்படின்னா ஏலின்னு ஒரு தாத்தா இருந்தார். அந்த உடனே என்ன பண்ணாரு, அவன் போய் சாமுவேல் போய் என்ன கேட்கிறான், ஏலி தாத்தா கிட்ட, நீங்க என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டான். எப்படி கூப்பிட்ட கேட்டா, நீங்க என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டான். அவர் என்ன சொன்னாரு, நான் கூப்பிடல, நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டான். மறுபடியும் சாமுவேலே சாமுவேலே அப்படின்னு சத்தம் அப்படி வந்துட்டே இருந்துச்சு. அப்போ மறுபடியும் போய் அவன் கேட்டான் இல்லையா, நான் வந்து நீங்க தான் கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி. அடுத்த தடவை ஏலி தாத்தா என்ன சொல்லிட்டாரு,
நெக்ஸ்ட் டைம் உனக்கு சாமுவேலேன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னா நீ என்ன சொல்லு? கர்த்தாவே சொல்ல அடியேன் கேட்கிறேன். இல்லையா? நல்ல மறுபடியும் சொல்லுங்க. கர்த்தாவே சொல்ல அடியேன் கேட்கிறேன். கர்த்தாவே சொல்ல அடியேன் கேட்கிறேன். இப்படி நீங்களும் உங்க மனசுல சொல்லலாம். ஏசப்பா நீங்க சொல்லுங்க, நான் கேட்கிறேன். அடியேன்னா நான், இல்லையா? நீங்க சொல்லுங்க ஏசப்பா நான் கேட்கிறேன், நீங்க சொல்லுங்கப்பா நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம மனசுல அந்த சாமுவேல் சொன்ன மாதிரி நம்மளும் சொன்னோம் அப்படின்னா ஏசப்பா நம்ம கிட்ட பேச ஆரம்பிப்பார். அந்த சாமுவேல் கிட்ட என்ன பண்ணாரு? ஏசப்பா நிறைய காரியங்களை அதுக்கப்புறமா அவர் பேச ஆரம்பிச்சார், இல்லையா? அவனுடைய வாழ்க்கையில அடுத்து என்னெல்லாம் செய்ய போறேன், அவனுடைய வாழ்க்கையினுடைய கோல் என்ன. அந்த சாமுவேலை என்ன வாக்குனாரு? இஸ்ரவேல் தேசத்துல ஒரு பெரிய தீர்க்கதரிசியா மாற்றினார், இல்லையா? ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அப்போ சின்ன வயசுலயே அந்த சாமுவேலுக்கு கர்த்தர் என்ன பண்ணாரா? அந்த கோல குறிப்பான காரியத்தை சொன்னாரு. அந்த கோலை அச்சீவ் பண்றது காரியத்தை சொன்னாரு. ஏன் சொன்னாரு? சாமுவேல் சொன்னான், கர்த்தாவே கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சின்ன பிரேயர் தான் பண்ணான். சின்ன பிரேயர். நீங்க சொல்லுங்க ஏசப்பா நானே கேட்கிறேன். நீங்க அதே மாதிரி தான் பிரேயர் பண்ணணும். உங்களுடைய லட்சியத்தை, உங்களுடைய கோலை நீங்க அடையணும் அப்படின்னா இன்னையில இருந்து இந்த ஜெபத்தை பண்ணாரு. டெய்லி காலையில எழுந்தவனா சரி, நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஏசப்பா சொல்லுங்க அடியேன் கேட்கிறேன். எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும், ஏதாவது ஒரு போராட்டம் இருக்கா, ஒருவேளை உங்களுக்கு வாய்ஸ் டார்ச்சர் இருக்கு, ஒருவேளை ஏதாவது ஒரு பொண்ணு வந்து டார்ச்சர் பண்ணி ஏதாவது ஒரு காரியம் இருக்கா, நீங்க மனசுல பிரேயர் பண்ணுங்க. கர்த்தாவே சொல்லுங்க, ஏசப்பா சொல்லுங்க, நான் இந்த பிரச்சனை எப்படி வெளியில வரணும், இந்த போராட்டத்துல எப்படி வந்து வரணும் அப்படின்னா ஏசப்பா உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவாங்க, இல்லையா? இதை பேசாத, இதை செய்யாத, உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி ஆலோசனைகளை கொடுக்கிற தேவனா இருக்காங்க, இல்லையா? இப்போ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில கோல் அச்சீவ் பண்ணணும்னா இந்த 3 காரியங்களை நம்ம செய்யணும். என்னென்ன 3 காரியங்கள் நம்ம முடிக்க போறோம்? நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. 3 காரியம். முதலாவது நம்ம என்ன பார்த்தோம்? தாவீதுடைய வாழ்க்கையில என்ன பார்த்தோம்? சொல்லுங்க. அவர் எந்த பலத்துல போனார் கோலியாத்தை அடிக்கிறதுக்கு? சேனைகளின் கர்த்தராகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை கூட அழைச்சிட்டு போறோம். உங்களுடைய கோலை அச்சீவ் பண்ணணும், கோலை அடையணும் அப்படின்னா உங்க கூட யார் வரணும்? ஏசப்பா வரணும். ரெண்டாவது நான் சின்னவன், என்னால என்ன முடியும், என்னால என்ன முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்க கூடாது. நீங்க உங்களுடைய இருதயத்தை, அந்த சின்ன பையன் 2 மீன் 5 அப்பத்தை கொடுத்தனால அங்க இருந்து ஆயிரக்கணக்கான பேர் சாப்பிட்டாங்க. அப்ப நீங்க உங்க இருதயத்துல ஏசப்பாவுக்கு இடம் கொடுத்தீங்க, உங்க இருதயத்தை ஏசப்பா கொடுத்தீங்கன்னா உங்களை கொண்டு உங்க குடும்பத்துல ஆசீர்வாதம், கடன் பிரச்சனை தீரும், வியாதி தீரும், நீங்க நல்லா படிப்பீங்க, நல்ல வேலை கிடைக்கும், வேலை இல்லாத உங்க வீட்டுல வேலை கிடைக்கும். அப்படி அப்ப நம்ம உங்களுடைய இருதயத்தை ஏசப்பாவுக்கு கொடுக்கணும். 2வது பக்கம். 3வது நம்ம சொல்றது கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன், இல்லையா? அந்த அப்படி நம்ம ஜெபிக்கணும். அப்படி நம்ம ஜெபிக்கும் போது ஏசப்பா நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார், இல்லையா? நம்ம ஜெபிக்கலாமா? நம்ம ஜெபிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடலை பாடலாமா? நம்ம ஒரு பாடலை பாடுவோம். நமக்கு தெரிஞ்ச ஒரு பாடல். உட்காருங்க. என்னை உண்டாக்கின தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. இந்த பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரியுமா? இது என்னை உண்டாக்கிய தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அவர் என்ன பண்றாராம்? அவர் நமக்கு நம்ம பார்த்துட்டே இருக்காரு. தம்பிக்கு கவனி, அவர் நம்ம மேல கண்ணை வச்சு நம்மளுக்கு ஆலோசனை சொல்லிட்டே இருக்காரு. நம்ம அவர்கிட்ட பேசணும்னா அவர் நமக்கு ஆலோசனை. தமிழ் இங்க கவனி, தமிழ் சரியா? நல்ல பாடுவோம். என்னோட சேர்ந்து பாடுறீங்களா? எல்லா கரங்களை தட்டி பாடலாமா? என்னை உண்டாக்கிய தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்வார், சத்தியத்தின் பாதையிலே வைத்தார். என்னை அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்வார், சத்தியத்தின் பாதையிலே வைத்தார் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்த
பலம் தந்து தாங்குவார். தேவரீரோ வாசலிலோ பலம் தந்து தாங்குவார். அவருக்கு காலத்தில் அரணான கோட்டையும், அவருக்கு காலத்தில் அரணான கோட்டையும், தேவனும் தேவனும் பலனாளரே என்னை உண்டாக்குவாரே. தேவாதி தேவனாக தூங்குவாரும் இல்லை, தூங்குவாரும் இல்லை, என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவனாக தூங்குவாரும் இல்லை, தூங்குவாரும் இல்லை. அல்லேலூயா. இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். எல்லாம் முழங்கால் போடலாமா? எல்லாம் முழங்கால் போட்டீங்க. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு முக்கியமான ஒரு தீர்மானம் எடுக்கணும். தம்பி தங்கச்சி நல்ல கவனி. இவ்வளவு நேரம் நாங்க விளையாடி இருக்கலாம், பேசி இருக்கலாம். இந்த ஒரு 5 நிமிஷம் நீங்க உங்க வாழ்க்கையை யோசித்து பாருங்க. எல்லாம் கண்ணை முடிக்கலாமா? யாரும் கண்ணை திறக்க வேண்டாம். அங்கிள் நான் கண்ணை திறக்க போறதில்ல. கவனிங்க, கவனிங்க எல்லாம் கவனி. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய லட்சியத்தை அடையறதுக்கான நேரம். கண்ண முடிய செல்லணும். விளையாடாதீங்க. ஒரு சீரியஸான நேரம். நானும் கண்ண முடியும், நீங்களும் கண்ண முடியுங்க. யாரும் யாரையும் பார்க்க வேண்டாம். எல்லாம் கண்ண முடியாச்சா? எல்லாம் கண்ண மூடுங்க. இது இயேசுவுக்கும் உங்களுக்கு இடைப்பட்ட நேரம். இயேசுவுக்கும் உங்களுக்கு இடைப்பட்ட நேரம். யாரும் கண்ணை திறக்க வேணாம், மற்றவர்களை பார்க்க வேணாம். நானும் கண்ண மூடிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு இயேசுவுக்கு இடைப்பட்ட நேரம். யாரும் பேசாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்னவா ஆகணும், நீங்க எப்படி உயர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் இந்த நாள்ல எடுங்க. நீங்க டாக்டர் ஆகணுமா, இன்ஜினியர் ஆகணுமா, போலீஸ் ஆகணுமா, உண்மையான மனசுல ஒரு தீர்மானம் எடு. இந்த நாளில கண்ணை மூடி இருக்கிற நீ ஒரு தீர்மானம் எடு. ஏசப்பா எனக்கு இந்த லட்சியத்தை என் வாழ்க்கையில கொடுக்கணும், இந்த லட்சியத்தை நான் அடையணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடு. யாரையும் பார்க்க வேணாம், கண்ணை திறக்க வேணாம். நீங்க ஏசப்பாவை பாருங்க. ஏசப்பாவை பாருங்க. அவருடைய கிட்ட நீங்க சொல்லுங்க, எனக்கு இந்த வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில இந்த தீர்மானம், எனக்கு நான் இந்த லட்சியத்தை அடையணும். இது வரைக்கும் நான் தீர்மானமே எடுக்கல அப்படின்னு சொன்னவங்க கண்ண மூடி ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்களா? கண்ண மூடி ஒரு தீர்மானம் எடுங்க. நான் என்னவா, கர்த்தர் என்ன எப்படி வாக்கணும், நான் என் குடும்பத்துக்கு எப்படி ஆசீர்வாதமா இருக்க போறேன். எங்க அம்மா அப்பா இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு என்ன வளர்க்குறாங்க. நான் அவங்க வயசான காலத்துல நான் அவங்களை எப்படி நான் பாதுகாக்க போறேன், அவங்களுக்கு எப்படி நான் உதவி செய்ய போறேன். ஒரு தீர்மானம் எடுக்கிறியா? கண்ண மூடி. எல்லாம் கண்ண மூடி. பேசாத, பக்கத்துல பேசாத. பக்கத்துல விளையாடிட்டு இருந்தானா அப்பாலே போய் சொல்லு. நீ அவங்க தடை பண்றான். உங்களோட ஒரு லட்சியத்தை அடையிறதுக்கு தடை. யாருக்கிட்டையும் பேசாத. உனக்கு ஒரு லட்சியத்தை அடையிறதுக்கான நேரம் இது. தீர்மானம் இது. இந்த தீர்மானம் 3 காரியத்தை அங்கிள் உங்ககிட்ட சொல்லி இருக்கிறேன். 3 காரியத்தை சொல்லியிருக்கேன். விளையாட்டா இருக்காதீங்க. முக்கியமான நேரம் 3 காரியம். முதலாவதாக இயேசு கிறிஸ்து என் கூட வரணும். என் லட்சியத்தை, கோலியாத் போன்ற பிரச்சனையை, என் லட்சியத்தை அடைய விடாதபடி தடையா இருக்கிற பிரச்சனையை நீக்கிறதுக்கு ஏசப்பா என் கூட வரணும். ஏசப்பா என் கூட வரணும்ன்றவங்களா கையை தூக்கிங்க. யார் கண்ணை திறந்து பார்க்க வேண்டாம், வெட்கப்பட வேண்டாம். ஏசப்பா என் கூட வரணும். கையை தூக்கி சொல்லுங்க, ஏசப்பா நீங்க என் கூட வாங்க. ஏசப்பா உங்க கூட இன்னைக்கு நிச்சயம் வருவார். உங்களுடைய லட்சியத்தை அவர் நிறைவேற்ற வருவார். ஒரு நாள் உங்களுக்கு வாஞ்சோட கேட்கிறவங்கள அவர் வேண்டாம் ஒதுக்குற தெய்வம் அல்ல. அவர் நிச்சயமா உங்களுடைய லட்சியத்தை அடையிறதுக்கு அவர் வருவார். வெக்கப்படாம கை தூங்க. நான் டீச்சர் ஆகணும், டாக்டர் ஆகணும், என் குடும்பத்துல பண கஷ்டம் இருக்கக்கூடாது, நான் என் குடும்பத்தை காப்பாற்றணும், ஒரு லட்சியத்தோட கனவு ஏசப்பாவை கூப்பிடுங்க. 2வது, ஏசப்பாக்கு நான் என் இருதயத்துல இடம் கொடுக்கிறேன். என் இருதயத்தை ஏசப்பாவுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லுவா கையை தூக்குங்க. இவ்வளவு நாளா நான் உலக பிரகாரமா இருந்துட்டேன், இஷ்டத்துக்கு இருந்துட்டேன், பொய்யான வாழ்க்கை வாழ்ந்துட்டேன், தவறான காரியங்களை பார்த்துட்டேன், அப்படி நான் வாழ்ந்துட்டேன். ஆனா இன்னையில நான் ஏசப்பாக்கு இடம் கொடுக்க போறேன். இனிமேல் என் இருதயத்துல பாவம் கிடையாது, பொய்யான வாழ்க்கை கிடையாது, திருட்டுத்தனம் கிடையாது, அம்மா அப்பாக்கு தெரியாத காரியம் கிடையாது. ஏசப்பா என் இருதயத்துல இருக்கிறாரு, ஏசப்பா எனக்கு வேணும்னு சொல்றாங்க. கையை தூக்கி காட்டுங்க. யாரையும் பார்க்க வேண்டாம். 2 காரியத்துல இல்லையா, ஏசப்பா என் கூட வரணும், ஏசப்பாவுக்கு நான் என் இருதயத்தை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. 3வதாக முக்கியமாக ஏசப்பா என் கூட பேசுங்க, என் கூட பேசுங்க. எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி எனக்கு சொல்லித்தாங்க. ஏசப்பா எனக்கு சொல்லித்தாங்க, எது கெட்டது எது நல்லதுன்னு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி தினமும் ஜெபிக்கிறதுக்கு ஒரு தீர்மானம். அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா தான் உங்க லட்சியத்தை அடைய முடியும், உங்களுடைய நோக்கத்தை அடைய முடியும். இந்த 7 நேரம் கூட விளையாட்டா கண்ணை திறந்து பார்த்து கையை தூக்காம இருந்தா
கடைசி தருணம். ஏசப்பா கிட்ட சொல்லுங்க, ஏசப்பா நீங்க என் கூட வாங்க, ஏசப்பா என் இருதயத்துல உங்களுக்கு இடம் கொடுக்கிறேன், ஏசப்பா நீங்க பேசுங்க, நான் கேட்கிறேன். அண்ணன் பரம தகப்பனே, அப்பா இந்த நேரத்துல அப்பா இந்த பிள்ளைகளை உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். யாரெல்லாம் வாஞ்சியோடு விருப்பத்தோடு தகப்பனை மனதுல உமக்கு இடம் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஒரு விசை கூட அப்பா சோஸ்திரம் நீர் அப்பா உடைய சன்னிதானத்திலே நீர் அப்பா சோஸ்திரம் அவர்களை அரவணைத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உலகத்தில் வரமாக இருக்கிற எல்லா பாடுகள் எல்லா சாபங்களும் தகப்பனை நீங்கி போகும்படியாக, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் நீங்கும்படியாக, இந்த பிள்ளைகளின் நிமித்தம் இந்த நாளில் இந்த பிள்ளைகள் எடுத்திருக்கிற தீர்மானத்தின் நிமித்தம் அவருடைய வாழ்க்கைக்கு எதிராக செயல்படுகிற எல்லா சத்துருடைய கிருபைகளும் முறியடிக்கும்படியாக நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த நாளில் ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக, ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படியாக, சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக, இந்த குடும்பங்களில ஒரு நிறைவை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் இந்த ஆலயத்துக்கு சென்றனால ஜெபித்தனால அந்த குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் உண்டானது என்று சொல்லி நாங்கள் சாட்சி கேட்க கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். தகப்பனை சத்துருவாங்க யாரை விழுங்கலாமோ என்று வலுப்படுத்துகிற காரணங்களில வாலிப பிரயாணத்துல தகப்பனை இந்த பிள்ளைகளுக்கு எந்த ஒரு சோதனை வராதபடி தூதர்கள் பாதுகாப்பு எப்போதும் உறவோடு இருக்கும்படியாக, தவறு எது நல்லது எது என்று அறிந்து கொள்கிற ஞானத்தை நீர்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தகப்பனை நீர் பேசுகிற சத்தத்தை இன்று முதல் இந்த பிள்ளைகள் கேட்கும்படியாக, தகப்பனை நல்லது என்னது என்று இன்னது சரியது தவறு என்று உணர்ந்து கொள்கிற ஞானத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனை இந்த நாளில் யாரெல்லாம் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறாங்களோ, மனதில் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறாங்களோ, நான் என் வாழ்க்கையில இப்படியாக ஒரு லட்சியத்தோட போறேன், நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், டீச்சர் ஆகணும், போலீஸ் ஆகணும்னு சொல்லி தீர்மானம் எடுத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நீர் அதற்கான வழிவாசல்களை திறக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் அப்படி செய்யப்படுவதற்காக உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். தகப்பனே இந்த சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே ஆறுதல் சபை வீட்டிற்காக, பாஸ்டருக்காக, பாஸ்டர்மாக்காக, பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கிருபை தயவு இந்த இடத்துல இருக்கும்படியாக, அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே வந்திருக்கிற சிறு குழந்தைகள் முதல் ஒவ்வொருவரையும் நீ பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சந்தையில வரவில வைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. தகப்பனே இந்த நாளில் கூட எங்களோடு இருந்து நல்ல ஒரு மியூசிக்கை டான்ஸ் எங்களுக்கு கொடுத்த சகோதரருக்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய ஊழியத்தின் பாதையில எடுத்து பயன்படுத்துங்க. தொடர்ந்து கிருபை தேவை கூட இருக்கு. அடியனே இந்த நாள் எடுத்து பயன்படுத்தினே உமக்கு நன்றி. இதை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இப்ப இயேசுக்கு சுமதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். எல்லாரும் உட்காருவோம். பாஸ்டர்ங்க தொடர்ந்து நடத்துவாங்க. இருக்கீங்களா? தூங்குறீங்க. ஒரு அழகிய சொல்லணுமா? நல்ல தூங்குறீங்க. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஐயா எத்தனை காரியங்கள் சொன்னாங்க? 3 காரியங்கள். முதல்ல பாஸ்டர் சொல்லுங்க. இந்த மெசேஜ் நான் கேட்கிறேன். முதல் குறிப்பு என்ன? செகண்ட் இயேசு கிறிஸ்துவ நம்ம கூட கூப்பிட்டு நம்ம ஆவியில் எப்படி பண்ணார் கோலியாத்தை பார்க்கறதுக்கு ஒரு மெசேஜ் ஆண்டவர் வார்த்தை பேசும்போது அதை நல்லா உன்னிப்பா கவனிக்கணும். கடவுளுடைய வார்த்தையை சொல்லும்போது அதை கவனிக்கணும். இந்த காதல் வாங்கி இந்த காதலை விட்டுக்கூடாது. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் சொல்றேன், மாசத்துல 3வது சனிக்கிழமை காலையில 10:30 மணிக்கு தொடங்கி மணி பாருங்க. ஐயா சொன்னாங்க, பாஸ்டர் 10:30 மணிக்கு சொல்லுங்க, 12 மணிக்கு முடிச்சிடலாம். மணி 12:25 ஆகுது. எப்பவுமே எத்தனை மணிக்கு முடிப்போம்னா 1 மணிக்கு தான் முடிப்போம். மணி 12:25 ஆகுது. அதே போல மாசம் இந்த 3வது சனிக்கிழமை ஒரு இதுக்கு ஒரு கேர்லெஸ்ஸா வரக்கூடாது. சபைக்கு நீங்க தூரமா இருக்கிறவங்க உங்க வீட்டு பக்கத்துல நிறைய சர்ச்சை இருந்தா நீங்க போங்க. இங்கதான் வரணும்னு சொல்ல மாட்டேன் நான். இங்க விருப்பம் உள்ளவங்க நீங்க வரலாம். இல்ல நீங்க இங்க வரணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வரலாம். அதே போல நீங்க ஆண்டவரை இந்த சின்ன வயசுல, இந்த டீனேஜ் வயசுல ஏசப்பா நல்லா தேடுங்க. உங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை உங்க அப்பா குடி பழக்கத்துக்கு குடிக்கிறவங்களா இருக்கலாம். அப்பா அம்மாவுக்கு சமாதானம் இல்லாத இருக்கலாம். உங்க ஃபேமிலிக்காக, உங்க குடும்பத்துக்காக
அப்பா அம்மாவுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். ஒரே ஒரு சரணத்தை பாடி அதன் பிறகு நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாம். என் வாழ முடியாது, என் பக்கத்திலே வாழ முடியாது. இந்த மாதம் மார்ச் மாதம் 21ஆம் தேதி 3வது சனிக்கிழமை இயேசுவை ஆறுதல் ஜெப வீடு. ஆண்டவரே, இந்த யூத் மீட்டிங் எங்களுக்கு நீங்க ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலே உங்களுடைய வார்த்தையை கொடுத்ததான ஆண்டவரே, உங்களுக்கு ஊழியக்காருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான மகன்ராஜ் ஜெயாவுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. கொடுத்த 2 பிள்ளைகள் ஆண்டவரே, உங்களுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. எசப்பா மிஸ்ஸஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவங்க ஊழியத்தை நீங்க ஆசீர்வதிங்க, அவங்க குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிங்க, பிள்ளைங்களுடைய படிப்பு எதிர்காலங்களை கத்த நீங்க ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, அநேக
ஆண்டவரே தேசங்களுக்கு ஒரு ஊழியக்காரரை வலிமையாக எடுத்து பயன்படுத்துவதை நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்மேல் ஊழியத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அந்த பெருங்குடி பகுதியிலே இந்த மாதத்தில் இந்த முதல் வியாழக்கிழமை சாயந்தரம் இந்த கூட்டத்தை தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நூற்றுக்கணக்கான ஜனங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த ஊழியக்காரருக்கும் மனைவி பிள்ளைகளுக்கும் வேண்டிய நல்ல சுகபலன் தீர்காயுசனை தருவீராக. ஆண்டவரே அருமையாக இசை வாசித்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் பாஸ்டர் டேவிட் ராஜ் அவருக்காக ஆண்டவரே பாஸ்டர் கொடுத்த 2 பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த நாளிலே இந்த வாலிபர் கூட்டத்தை கலந்து கொண்ட ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த பிள்ளைகள் மூலமாய் ஆண்டவரே பெரியவர்கள் ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்வதாக. ஆண்டவரே நாளைக்கு இந்த சபை காலையில 10 மணி ஆராதனை, மணிமுட்டு காலனி காலையில ஞாயிற்றுக்கிழமை 7:30 மணி ஆராதனை, சாயந்தரம் 7 மணி ஆராதனை எல்லாம் எங்களுக்கு ஆசீர்வதிச்சிருக்காங்க. ஆண்டவரே தெரு ஊழியத்தை கூட ஒப்பு கொடுக்கணுமாப்பா. கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த ஆண்டு 2026 ஆண்டவரே புதிய ஆத்மாக்களை எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். தேர்வு எழுதுகிற பிள்ளைகள், எழுத போகிற பிள்ளைகள், எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகள் 100% நல்ல மதிப்பெண் பெற்று பாஸ் பண்ண, ஆண்டவரே தேர்ச்சி பெற, ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல நல்ல மார்க் எடுக்க கர்த்தர் உதவி செய்கிறாங்க. நல்ல உடல் ரீதியாக மன ரீதியாக பிள்ளைகளுக்கு நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை தாங்க, தைரியத்தை தாங்க. தைரியமாய் இந்த பிள்ளைகள் ஆண்டவரே ஜபத்தோடு கூட தேர்வு எழுத உதவி செய்யுங்கப்பா. பிள்ளைகள் இந்த வெயில் காலங்களிலே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒன்று பிள்ளைகளை சேதப்படுத்தாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த சிறு வயதிலே உங்களை அதிகமாய் தேட கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே உங்களுடைய அன்பின் கரங்களிலே எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர்களை ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவே, என் முழுவதுமே, என் ஆத்மாவே கர்த்தரை சேர்த்து கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்று மறவாது. ஆமென். ஆசீர்வாதத்தை அருமையான ஐயா சொல்லுவாங்க. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் மகனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரும் கூட என்னாலும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென்.